பிரைஸ் லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. எபேசியர் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், உங்களுக்கு யார் மேலே கோபம் இருக்கோ, உங்கள் வீட்டிலையா வெளியிலையா யார் மேலே கோபம் இருந்தாலும், உங்கள் கோபம் கொண்டாலும் சரி, நீங்கள் பாவம் செய்யாதீங்க. அவனுக்கு விரோதமாக தூசணமான வார்த்தைகளை பேசுகிறாதீங்க. உங்கள் வாயிலேருந்து கெட்ட வார்த்தை புறப்பட்டுறாமல் உங்கள் அவயவங்கள் ஒன்றும் கோவப்படும் போது பாவம் செய்யாமல் இருந்தால் சரி. ஆமென். கோபம் எல்லாத்துக்கும் மனுஷனுக்கு வர்றதெல்லாம் அது வழக்கமாக அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் அது பாவம் செய்யாமல் இருங்க. அந்த கோபம் உங்களை பாவத்துக்கு ஏதோ அவங்கள தூண்டி விடக்கூடாது. ஆமென். அதனால தான் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக அந்த கோபமும் தனியே கடவுதுன்னு சொல்லுகிறார். ஆமென். இந்த நாளில் யார் மேலேயாவது கோபமாக இருந்துச்சுன்னா அந்த கோபத்தின் மூலமாக நீங்கள் பாவம் செய்ய வேணாம். அது மூலமாக நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க, பைபிள் சொல்லுது. ஸோ உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. சமாதானம் வருங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.